கூறுகளாக பிரித்து சிந்தித்தோம். இரண்டாம் நூற்பாவுக்கு வரும் பொழுது வாச உண்மை அப்படிங்கிற வகையில் வாசம் என்பது உண்டு என்பது நூற்பாவிற்கு செய்தி. அப்ப அவையே தானேயாய் இருவினையும் போக்குவரவுக்குரிய ஆணையும் நீக்கமர நிற்கும் அன்றே அப்படிங்கிறதான் நூற்பா. இது என்ன சொல்லுகிறது? புனர்வுற்பவம் வருமாறு உணர்த்துதல் முதலிற்று அப்படின்னார். இது ஏன் புனர்வுற்பவம் வருமாறு உணர்த்துகிறது? முதல் உற்பவம் நம் போன்றோருக்கு புறப்படாது என்பதனால மீள படைத்தலை பற்றி இந்த நூற்பா நமக்கு சொல்லுகிறது என்று கூறிட்டார். அவையே தானேயாய் என்கிற சொல்லை எடுத்துக்கொண்டு இரட்டுற மொழிகள் என்ற முறையில் அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் என்று 3 வகையான அந்த சொல்லை நாம் பொருள் செய்யலாம் அப்படிங்கிற குறிப்பை கொடுத்து அதன் பிறகு ஆணையும் என்பது சிங்க நோக்காக நிற்பதனால ஆணையும் இருவினையும் ஆணையும் போக்குவரவுக்குரிய அப்படிங்கிற வகையில் அந்த ஆணையின் காரணமாக இருவினைகள் மீட்டப்பட்டு இருவினைகள் நுகரப்பட்டு ஆணை வழியாகவே போக்குவரவுகள் புரிகின்றன. இந்த ஆணை என்று சொல்லப்பட்டது அவனுடைய சிற்சக்தி என்று சொல்லக்கூடிய கருணை. அந்த கருணையோடு அவன் பிரிப்பிட்டு நிற்கிறான். நீக்கமர நிற்கும் அன்றே அப்படின்னு நூற்பாவினுடைய கருத்து. அதன் முதல் கூறு எடுத்துக்கொண்டனா அவையே தானேயாய் அப்படிங்கிற பகுதியை எடுத்துக்கொண்டு அது அவையேயாய் அப்படிங்கிற ஒரு பகுதி எடுத்துக்கொண்டோம். எனவே இறைவன் எல்லா பொருள்களிலும் நீக்கமர அவன் நிறைந்து நிற்கிறான். அவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா வேற்றுமையின்றி கலந்து நிற்கிறான். அந்தந்த பொருளில் அதிலேயாக கலந்து நிற்கிறான். அவ்வாறு கடந்து நிற்கக்கூடிய அந்த நிலையை தான் இந்த பகுதியில் எடுத்துக்கொண்டு விரிவாக நம்ம பார்த்தோம். அந்த மேற்கோள் என்று சொல்லும் பொழுது இவ்வான்மாக்கள் பலவும் முதல்வன் தானேயாய் இருக்கும் என்றும் ஏது படிக்கிற பொழுது அத்துவிதம் என்ற சொல்லானே ஏகம் என்னில் அந்த அத்துவிதம் என்ற சொல் ஏகம் என்ற பொருளை உணர்த்துமானால் ஏகம் என்றே சொல்லி இருக்கலாமே, அதை ஏன் அத்துவிதம் என்று சொல்ல வேண்டும்? அவள் சொல்லிய வகையாலே இது அவள் சொல்லுகிற ஒரு பொருள் இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. எனவே ஏகம் என்று சுற்றுவது உண்மையும் அத்துவிதம் என்ற சொல்லே அந்நிய நாட்டியை உணர்த்திற்கு ஆயிற்று அப்படின்னு கொடுத்தார். அதுக்கு எடுத்துக்காட்டு படிக்கும்போது உணர்வுக்கு ஒரு பெயரை வைக்கிறோம். அழைக்கும் பொழுது உயிர் தான் ஏன் அழைத்தா என்று கேட்கிறது. உடம்புக்கு இருக்கிற பெயரை உயிர் என்னை அழைத்தாயா என்று கேட்பதிலேயே உணர்வும் உயிரும் பிரிக்க இயலாது இருப்பதனால அப்படி ஒரு நிலையை பார்க்கிறோம். அதுபோல உண்மையில் இறைவன் பிரிக்க இயலாதவனாக உன்னோடு கலந்து நிற்கிறார். எனவே உன்னிடத்தில் இறைவன் என்கிற அந்த பிரம்ம பொருள் ஒன்றாய் நிற்கிறது என்பதை எடுத்து சொன்னார். இந்த உயிரும் உடம்பும் பிரிப்பின்றி கலந்து நின்றாலும் உயிர் உடம்பு ஆகாது, உடம்பு உயிராகாது. அதுபோலதான் சிவன் என்கிற செம்பொருள் உயிர் கூடவே கலந்து நின்றாலும் உயிர் சிவமாகாது, சிவம் உயிராகாது. இதுதான் நமக்கு இந்த முதல் வெண்பாவில் ஆசிரியர் உணர்த்திய செய்தி. இனி நாம் பார்க்க வேண்டியது இரண்டாவது வெண்பா. இந்த இரண்டாவது வெண்பா என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத உங்களுடைய புத்தகத்தில் பக்கம் 44 இரண்டாவது வெண்பா. ஒன்று என்பது ஒன்றே தான், ஒன்றே பதி பசுவாம் ஒன்ற என்ற நீ வாசத்தோடு உழைக்கான் ஒன்று என்றால் அக்கரங்கள் என்றான் அகர உயிர் என்றே இக்கிரமத்து என்னும்
வேதத்தை நன்கு உணர்ந்தவர்களுக்கு வேதத்தில் ஒரு தொடர் இருக்கிறது. என்ன தொடர் அப்படின்னு கேட்டால் ஏகம் பிரம்மம். அந்த வேதத்தில் உள்ளது ஒரு சொல் ஏகம் பிரம்மம். அப்ப இந்த சொல்லுக்கு பொருள் காணுகிறவர்கள் என்ன கண்டார்கள் அப்படின் போது பிரம்மம் என்றால் பெரியது பொருள். பெரியது எது? ஒன்றே ஒன்று பெரியது. எனவே அதுக்கு நேர் பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏகம் பிரம்மம், ஒன்றே ஒன்று பெரியது. அவ்வளவுதான் அந்த சொல்லில் இருக்கிற செய்தி. ஆனால் பொருள் செய்ய வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேதம் ஏகம் பிரம்மம் என்கிறது, எனவே ஏகமாகிய பிரம்மத்தை தவிர வேறு இல்லை என்கிறது எழுதிட்டாங்க. அப்படி சொல்ற வேதம் ஒன்றே பெரிய பொருள். அப்ப பெரிய பொருள் ஒன்றே என்று சொன்னால் சிறிய பொருள் ஒன்று இருக்க வேண்டும் என்பது சொல்லாமலே பெறப்படுவது. நீங்க ஒன்றை பெரியது என்று சொன்னால் சிறியதை வைத்துத்தான் இது பெரியது காட்ட முடியும். இருப்பது ஒன்று, அந்த ஒன்றுதான் பெரியது என்று சொன்னால் உங்களால் உணர்ந்து கொள்ள இயலாது. ஏன்? அதை விட சின்னதை காட்டினால்தான் இது சிறியது, இதை விட பெரியது அதுன்னு சொல்லணும். எனவே வேதத்தில் இருக்கக்கூடிய தொடர் ஏகம் பிரம்மம். அப்ப அந்த ஏகம் பிரம்மம் என்பதற்கு ஒருவனே தலைவன் என்பது பொருளே அன்றி தலைவனை தவிர வேறொரு பொருள் இல்லை என்பது பொருள் அல்ல. இதான் உரையில ஒரு பாட்டை படிக்கும் பொழுது அந்த சொல்லுகிறவர்கள் என்ன நிலையில இருக்கிறார்களோ அவர்கள் அவர் நிலைக்கேற்ப பொருள் செய்திருவாங்க. திருவாசகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பலரும் பொருள் செய்திருக்கிறார்கள். திருக்குறள் கடவுள் மறுப்பாளரும் திருக்குறளுக்கு உரை எழுதுகிறார். கடவுள் பக்தி இருக்கிறவங்களும் திருக்குறளுக்கு உரை எழுதுகிறாங்க. எல்லாமே அந்த நூலுக்கு எழுதப்பட்ட உரைதான். இதில் உங்களுக்கு யாரு பிடிச்சிருக்குதோ அவங்கள ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான் நீங்க. அப்ப அவரவர் அறிவுக்கு ஏற்றார் போல அந்த சொல்லை எடுத்துக்கொண்டு பொருள் செய்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். சிவஞான சித்தியாருக்கு பழைய உரைன்னு சொல்லுவாங்க. 6 பேர் எழுதியிருக்கிறார்கள். இந்த உரை சிவஞான சித்தியார் என்பது அருணந்தி சிவாச்சாரியாரால் செய்யப்பட்டது. அதற்கு உரை எழுதிய பெருமக்கள் பழைய உரை சொன்னாலே 6 பேர் உரை இருக்கு. அதனால அந்த பின்வந்தவர்கள் தொகுத்து 60 உரை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்படியெல்லாம் உரையில ஒவ்வொரு ஆசிரியருடைய அறிவிலும் ஒவ்வொரு வகையாக சில தொடர்கள் புலப்படும். இவருக்கு புலப்படுவது அவருக்கு புலப்படாது. இது அவரவர் தான் இறைவனை நோக்கி செலுத்துகிற பக்தி காரணமாக விளங்குவது. எனவே நம்ம என்ன நினைப்போம், எனக்கு இறைவன் இதற்காக உணர்த்தினான், எனவே நான் சொல்வதுதான் சரி என்று எடுத்துக்கொள்வது எல்லோருக்கும் இருக்கிற இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் ஆராய்ச்சி அல்லது நடுநிலை என்று வரும்போது எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு பொருத்தமானது எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். அடிப்படைங்க. அப்ப இந்த வெண்பால சொல்லப்பட்ட செய்தி என்ன கேட்டா, இருக்கு என்கிற வேதம். இருக்கு வேதத்துல ஒரு தொடர் ஏகம் பிரம்மம் என்கிற தொடர். அதான் பாட்டில் காட்டுறாரு. அப்படி உரைப்பகுதி பதவுரை பாருங்க. இருக்கு ஒன்று என்றது ஒன்றே காம். இந்த இருக்கு என்ற சொல் கடைசி சொல்லா இருக்கு. இந்த சொல்ல கொண்டாந்து முன்னாடி கூட்டணும். இது பொருள் செய்கிற முறை என்று சொல்வது. கடைசி சொல்லை முன்னாடி கொண்டு வந்து வைத்து அந்த சொல்லோடு வைத்து கூட்டி பொருள் காணுதல் அப்படிங்கிறது வில் அப்படி சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதா. அதை அம்பு எய்கிற பொழுது அந்த வில்லை பயன்படுத்திதான் அம்பு எய்ய முடியும். அப்ப அம்பு என்கிற சொல் அந்த அம்பு எதிர்முனையை நோக்கி போகணும்னா மேலே இருக்கிற முனையும் கீழ் இருக்கிற முனையும் ஒரு நரம்புல இணைக்கப்படுகிறது. அப்படி இணைத்தால்தான் அதை பின்னோக்கி இழுக்கும் போது வேகம் பெறுகிறது. அந்த அம்பு போய் உரிய இலக்கை போய் பெறும். அப்ப முதல் சொல்லும் கடைசி சொல்லையும் இணைத்தால்தான் இந்த என்பாவினுடைய பொருள் விளங்கும் என்பதனால வில் கூட்டு பொருள்கோள் என்று இதற்கு பெயர். இலக்கண முறையில் இது வில் கூட்டு பொருள்கோள்
வில்லை எப்படி ரெண்டு முதலையும் கடைசி இணைத்து அம்பு எய்யப்படுகிறதோ அதுபோல இந்த செய்யுள்ள முதற் சொல்லையும் கடைசி சொல்லையும் இணைத்தாத்தான் பொருள் விளங்கும். எனவே இருக்கு ஒன்று என்பது ஒன்றே தான். ஆக இருக்கு என்பது இருக்கு வேதத்தை குறித்தது. அந்த இருக்கு வேதம் ஒரு அந்த வேதத்துல ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டா ஒன்று என்பது ஒன்றே தான் அப்படின்னு இருக்கு. அதான் சொல்ற வேதம் ஏகம் என்று கூறுவதற்கு பொருள் ஒன்று என்பதே ஆகும். அந்த ஒன்று என்பதற்கு என்ன பொருள்? பதி ஒன்றே. அதுக்கு மெய்கண்டார்த்தது விளக்கம். ஒன்றே பதி. ஆக பதி ஒன்றே. பதிப்பொருள் பிரம்மம் ஏகம் ஒன்றே, இரண்டு இல்லை என்பதே கருத்தாகும். தலைவன் இருவர் அல்ல, தலைவர் மூவர் அல்ல அப்படிங்கிற கருத்துக்கு ஏகம் பிரம்மம் சொல்லுது அன்றி ஏகமாகிய பிரம்மத்தை தவிர வேறொரு பொருள் இல்லை என்பது அதுக்கு பொருள் அல்ல. ஆனால் உரை செய்ய வந்தவர்கள் அப்படியும் பொருள் எடுத்துக்கொண்டார்கள். அதனால் ஏற்பட்ட விளை இந்த கருத்து குழப்பம். இதை மட்டும் சொல்லிட்டார். அடுத்து பாருங்க. எனவே பசு என்ற நீ அடுத்த பாட்டு பசுவாம் ஒன்று என்ற நீ பாசத்தோடு உழைத்தான். அதை உரைப்பகுதி பாருங்க. ஒன்று என்ற நீ, அதாவது பதிப்பொருளை ஒன்று என்று கூறுகிற நீ, ஒன்று என்ற நீ எது? ஏகம் பிரம்மம். ஏகம் பிரம்மம் என்று சொல்லுவன் யாரு? நீ. முன்ன பாட்டு சொன்னார் இல்லையா, இருப்பது ஒன்று, அந்த ஒன்று தன்னைத்தானே பிரம்மம் பிரம்மம் என்று சொல்லிக் கொண்டு இருக்காது. பிரம்மம் என்று சுட்டுவது ஒன்று உலகு என்பதனால் பிரம்மத்தை தவிர வேறு பொருள் உண்டு என்று கருதுன்னு சொன்னார் போன வெண்பாவை. இங்க சொல்லுகிறார் ஒன்று என்ற நீ யாரு? நீ என்ற ஆன்மா. நீ யாரு? பசுன்னு உனக்கு பேரு. நீ எதனோடு இருக்கிறாய்? பாசத்தோடு இருக்கிறாய் என்பதை காண். அப்ப பதியாகிய இறை பாசத்திலிருந்து நீங்கி நிற்பது, பசுவாகிய உயிர் பாசத்தோடு இருப்பது. எப்படி? என்னைக்கு இறைவன் இருந்தானோ அன்னைக்கே அவன் பாசம் இல்லாதவனாக இருந்தான். என்று பசுவாகிய உயிர் இருந்ததோ அன்றே அது பாசத்தோடு இருந்தது. இது நம்ம சைவ சித்தாந்தம் முதல் வகுப்பு படிச்ச நாளிலிருந்து படிச்சுக்கிறோம். இல்ல பதி பசு பாசம் என பகர்முன்றி அப்படிங்கிற பாட்டிலிருந்து எப்பொழுதெல்லாம் பார்க்கிறோமோ அவன் பார்க்கணும். அப்ப உயிர்கள் பாசத்தால் கட்டப்பட்டிருக்கின்றன. கட்டப்பட்டு இருப்பதாக அதுக்கு பசுனே பேரு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப பதியாகி இறைவன் ஒருவனே. அந்த ஒருவனை ஏகம் பிரம்மம் என்று சொல்லுகிற நீ பாசத்தோடு உழைக்கான். நீ பசுவாகிய நீ பாசத்தோடு கட்டுண்டுள்ளாய் என்பதை அறிந்து கொள். அந்த வேதத்துள்ள எடுத்து மெய்கண்டார் நமக்கு எடுத்து சொல்லிட்டார். இனி இந்த எடுத்துக்காட்டு எப்படி சொல்றாரு? அகர உயிர் நின்றேன். எழுத்துக்கள்ல குறிப்பா தமிழ் எழுத்துல 12 எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகின்றன. அதில் முதல் எழுத்து அகரம். இந்த ஆ என்ற எழுத்து இல்லை என்றால் ஏனைய எழுத்துக்கள் இல்லை. ஏன்னா அந்த எழுத்து தனித்தும் இயங்கும், பிற எழுத்துக்களோடு கூடியும் இயங்கும். இதுதான் அகரத்துக்குரிய தனிச்சிறப்பு. ஆ என்ற எழுத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா அது தனித்தும் இயங்கும், பிற எழுத்துக்களோடு கூடியும் இயங்கும். அடுத்தது ஆ என்ற எழுத்தை உச்சரிக்கும் போது எந்த விதமான விகாரம் இல்லாமல் உச்சரிக்கும். நிறைய விகாரம் இல்லாமல் உச்சரிப்பது அப்படின்னு கேட்டா நமக்கு எழுத்துல வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு இருக்கு. சில எழுத்து மூக்குல சொல்லணும் அப்படின்னா மூக்குல வரணும் சத்தம். அதுவே வல்லினமா இருக்கா இட் இக் இப் இத் அப்படின்னு வரும்போது சத்தம் அழுத்தி சொல்லணும். ரெண்டுக்கு நடுவில் ஒன்று இருக்குது அல்லவா?
அப்ப எழல வரல. அப்ப ஒரு உச்சரிக்கும் போது எழுத்தா சொன்னீங்கன்னாவே அந்த நாக்கம் மடிக்கணும், நாக்கம் நீட்டணும், அதை முட்டாம சொல்லணும், இப்படி எல்லாம் சொல்றதுக்கு விகாரம் என்று பெயர். அப்ப இந்த அகரத்துக்கு தலைமை எவ்வாறு வந்தது? விகாரத்தால் அன்றி. எந்த விதமான விகாரப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த வாய் மூடி இருக்கிற வாயை திறந்தாவே ஆவணும். ஆனா இல் 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 இந்த இல்லை சொல்வதற்கு நீங்க நாக்கம் முடிவு சொல்லணும், மடித்து சொல்லணும், தொடாம சொல்லணும். 3 வகையா சொன்னாதான் 3 இல் 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 வரும். அதுபோலதான் ஒவ்வொரு எழுத்துக்கும் அப்படி ஒரு முறை இருக்கிறது. அப்ப மற்ற எழுத்துக்களை சொல்லும் பொழுது நாக்கை மடிக்கணும், நீட்டணும், முட்டணும், முட்டக்கூடாது, இப்படிலாம் சொன்னால்தான் அந்த எழுத்து சரியான உச்சரிப்புல வரும். இந்த ஆ என்ற எழுத்துக்கு அந்த வேலையெல்லாம் இல்லை. ஏன்? நீங்க சும்மா இருக்கும்போது வாய திறந்தாவே அந்த ஆ வரும். எனவே அகரத்துக்கு தலைமை விகாரத்தால் அன்றி இயல்பு மாத்திரையானே இருப்பதனால அகரம் தலைமை பொருளாக இருக்கிறது. அதனால அந்த வாயை திறக்காம இன்னொரு எழுத்து சொல்ல முடியாது. ஒரு எழுத்தை சொல்ல வேண்டும் என்றால் வாயை திறந்துதான் சொல்லணும். வாயை திறக்காம ஒரு எழுத்து சொல்ல முடியாது. எனவே அப்படி சொல்லுகிற பொழுது அந்த எழுத்தோடு அகரம் கூடவே பயணிக்கிறது என்பது பொருள். அதான் வள்ளுவர் பெருந்தகை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவ முதற்றே உலகு என்று வலியுறுத்தியதை பார்க்கிறோம். எனவே சொல்றார், அகர உயிர் நின்றேன், அகரமாகிய உயிர் எழுத்து இல்லையாயின் அக்கரம் என்று ஆம். அக்கரம் நம்ம வடமொழியில அட்சரம், அட்சரம் ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியாக சொல்லும் பொழுது வடமொழியில 51 எழுத்துக்கள் சொல்லுவாங்க. அட்சரம் என்று பெயர். அந்த அட்சரம் என்பது தமிழுக்கு வரும்போது அக்கரம் வரும். நீங்க அக்கரமும் நினைச்சிருக்கூடாது. அக்கரம் அப்படிங்கிறது அட்சரம் என்ற சொல் இங்கே வரும்போது அக்கரம் என்று வருகிறது. எனவே பிற எழுத்துக்கள் யாவும் இல்லையாகும். இது அகரம் இல்லையானால் பிற எழுத்துக்கள் இல்லை. ஏன்? ஆ என்ற எழுத்து வாயை திறந்தால் தான் தற்போதே வந்து விடுகிறது. பிற எழுத்துக்களை வாய் திறக்காமல் சொல்ல முடியாது. எனக்கு எந்த சொல்லை எந்த எழுத்தை சொன்னாலும் எந்த சொல்லை சொன்னாலும் ஆ இல்லாமல் சொல்ல முடியாது என்பதனால் அக்கரம் என்றே பிற எழுத்துக்கள் இல்லையா எனும் இக்கிரமத்து, இக்கிரமம் அதாவது இங்க கூறுகின்ற இம்முறை பற்றி, கூறுகின்ற இம்முறை பற்றி அப்படின்னு ஆசிரியர் காட்டுகிறார். எனவே கூறுகின்ற இம்முறை பற்றி ஒன்றும் இன்றார் என்னும் பிரம்ம பொருள் இல்லாவிட்டால் ஒரு பொருளும் இல்லை என்று அவ்வேதம் கூறும். எப்படி அகரம் இல்லை என்றால் பிற எழுத்துக்கள் இல்லையோ, பிரம்மம் இல்லாமல் வேறு பொருள் இல்லை என்று இருக்கு வேதம் கூறுகிறது அப்படிங்கிறது மெய்கண்டால் நமக்கு எடுத்து காட்டுகின்ற செய்தி. அப்ப இந்த பாடல்ல நமக்கு உணர்த்துகிற அந்த செய்தியை நாம் உற்று நோக்கினால் இந்த செய்தியில தருகின்ற அந்த நுட்பம் நமக்கு விளங்கி இருப்பதை பார்க்கிறோம். அதனால அடுத்த பத்தியில் சொன்னாரு, வேதம் ஏகம் என்று கூறுவதற்கு காரணம் பதிப்பொருளாகிய கடவுள் ஒன்றே உண்டு, 2 இல்லை என்பதாகும். திருமூலர் ஒரே குலம் ஒருவனே தேவன் அப்படி சொல்கிறார். ஒருவனே தேவன் என்று திருமூலர் கூறுவதும், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று திருவாசகம் கூறுவதும் இக்கருத்தை வலியுறுத்துவதாகும். பதிப்பொருளை ஒன்று என்று சொல்லுகின்ற உயிர் பாசத்தால், பதிப்பொருளை ஒன்று என்று சொல்லுகிற உயிர் பாசத்தால் அப்படியே அந்த பாசத்தால கட்டுண்டு இருக்கிறது. எனவே அவ்வாறு இருப்பது பதி ஆகாது. எனவே இறைவனுக்கும் உயிருக்கும் இருக்கிற தொடர்பு முதல் வெண்பாவில்
உடலும் உயிரும் போல அப்படின்னார். இந்த வெண்பாவில் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகர எழுத்துக்கும் பிற எழுத்துக்கும் இருக்கிற தொடர்பு போல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அகரமாகிய உயிரெழுத்து இல்லாவிட்டால் பிற எழுத்துக்கள் இயக்கமில்லை. அதுபோல பிரம்ம பொருளாகிய இறைவன் இல்லாவிட்டால் பிற பொருளுக்கு இயக்கமில்லை. எனவே இதில் நம்ம உணர்த்துகிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், இறைவன் உயிர்களுக்கு வேறாயிருந்து உயிர்களை செயல்படுத்துகிறான் என்பது பெறப்படுகிறது. இந்த எடுத்துக்காட்டு சொல்லப்படுகிற செய்தி என்னன்னா, ஒரு விதத்தில் இறைவனும் உயிரும் வேறு அப்படிங்கிறத வலியுறுத்துகிறார். கடைசி பாருங்க, மெய்யின் இயக்கம் அகரமோடு சிவனும் என்ற தொல்லாப்பியத்தாலும் அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சே உலகு என்ற திருக்குறளாலும் அகர பூமையின் சிறப்பை அறியலாம். இறைவன் உயிர்களுடன் வேறாயிருந்து செயல்படும் முறை விளக்கப்பெற்றது. எனவே இந்த பாட்டில் இவ்வாறு நமக்கு உண்மை உணர்த்தப்படுகிறது அப்படின்னு கொடுத்திருக்கிறார். எனவே நமக்கு இந்த நூற்பாவின் வழியாக நாம் சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், இறைவன் உயிர்களோடு ஒரு விதத்தில் வேறாயிருக்கிறான். என்ன ஒன்றாயிருக்கிறான் என்பது படிச்சுட்டோம். இங்கே வேறாயிருக்கிறான் என்பது தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இடத்துல இந்த வெண்பால பயன்படுத்தப்பட்ட இந்த சொல் இக்கிரமத்து அப்படிங்கிற சொல் இருக்கு இல்லையா, இந்த சொல் நம்முடைய சுந்தரருடைய தேவாரம் குருகுருபாய அவரு தேவாரத்துக்கு திருவாரூர் பதிகம். அந்த பதிகத்தில் 4வது பாட்டில் ஒரு செய்தி உண்டு. ஆனால் நீங்கள் இந்த இடம் தெரிஞ்சால் அது விளங்கிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இந்த பாட்டை சொல்றாரு, சக்கரவாகத்து இளம் பேடைகாள் சேவைகாள் அக்கிரமங்கள் செய்யும் அடிகள் ஆறுவதற்கு பத்திரம் இல்லாமையும் வலைகள் இல்லாமையும் உத்தரம் இல்லாமையும் உணர்த்த வல்லீர்களே என்று அந்த தேவாரம். நாம் இந்த பாட்டை இங்க இருக்கிற பொருள் விளங்குச்சுன்னா உங்களுக்கு விளங்கும். ஏன் அந்த 2வது வரியில் என்ன பாடுறாரு, அக்கிரமங்கள் செய்யும் அடிகள் ஆறுவரை. பொதுவாக படிச்ச என்ன நினைச்சீங்க, இந்த ஜாமீன் அக்கிரமம் வந்தது அப்படி நினைச்சுக்குவோம். அக்கிரமம் அந்த முறை செய்கின்ற ஆறுவரையும் பொருள். அந்த கிரமம் என்பதற்கு முறை என்று பொருள். அப்ப அக்கிரமம் அப்படிங்கும் பொழுது நீங்க சொல்ல சரியா சொன்னால்தான் அதுக்கு பொருள் அந்த முறையின் காரணமாக பொருள் இருப்போம். இல்லைன்னா அக்கிரமம் செய்யும் ஆறுவோடு சுத்தவே பாடிட்டாருங்க, இந்த ஜாமி இப்படி அக்கிரமம் பண்ணுது அப்படின்னு பொருள் எடுத்துருவோம். எனவே இந்த இடத்துக்கு அந்த தேவாரத்தை ஞாபகம் வச்சுங்க. இக்கிரமத்து அப்படிங்கிறது இந்த முறைமையில், அப்ப அக்கிரமத்து அந்த முறைமையில், அந்த அகரம் வருவது அந்த முறைமையில் பேராயிடும். எனவே ஒரு குறிப்புக்காக இந்த பாட்டை நினைவு கொள்ளுங்க. 3வது வெண்பா, அதாவது இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு உடனாய். முதல்ல ஒன்றாயிட்டாரு, 2வது வெண்பால வேறாய் அப்படின்னாரு, 3வது வெண்பால நம்மோடு அவன் உடனாக இருக்கிறான். எப்படி இருக்கிறான் சொல்ல பாருங்க. பண்ணையும் ஓசையும் போல பழம் அதுவும் எண்ணும் சுவையும் போல் எத்துமாம் அண்ணல் தாழ் அத்துவிதமாதல் அருமறைகள் ஒன்று எண்ணாது அத்துவிதம் என்று அறையும் ஆங்கு. இந்த செய்யுள்ள இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு உடனாய் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றார். பண்ணையும் ஓசையும் போல், பண்ணும் அதனின் வேறாகாத இசையும் போலவும். அடுத்தது
பழம் அதுவும் எண்ணும் சுவையும் போல. பழமும் அதனின் பேராகாத நினைக்கப்படுகிற சுவையும் போல. ரெண்டு உதாரணம் சொல்லிக்கிறார். பண்ணோடு இருக்கக்கூடிய இசை, பழத்தோடு இருக்கக்கூடிய சுவை. அப்படியே அப்பர் தேவாரம் காஞ்சிபுரம் பாட்டில் பாடுவார். அத பண்ணோடு இசையானவன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது இதே ஒரு குறிப்பு அப்புறம் 5ஆம் திருமுறையில கொடுத்திருப்பார். பெண்ணோடு ஆண் என்று பேசற்கு அறியவன் கண்ணின் உள்மணி கட்சி ஏகம்பனே அறிவர். ஆக பண்ணின் ஓசையும் படத்தில் இன்சுவையும் பெண்ணோடு ஆண் என்று பேசற்கு அறியவன் கண்ணின் உண்மணி கட்சி ஏகம்பனே என்று அப்பர் 5ஆம் திருமுறையில காஞ்சிபுரத்தில் அருளியிருக்கிறார். இந்த குறிப்பு அவரிடத்திலும் இருக்கிறது. பண்ணில் ஓசை பழத்தில் இன்சுவை அப்படிங்கிற ஒரு குறிப்பு சொல்வதை நாம பார்க்கிறோம். இதே நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குருகாவூர்ல பார்க்கிறார். அந்த குருகாவூர் தேவாரத்துல இறைவன் அந்த பெருமையை சொல்லுகிற இடத்துல இதே போல குறிப்பு அவரும் கொடுத்திருப்பது. பழத்தில் இன்சுவை அப்படிங்கிறத அவரும் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற நினைவு கொள்ளும். எனவே பண்ணையும் ஓசையும் போல பழம் அதுவும் எண்ணும் சுவையும் போல. பண்ணில் இசை இருப்பது போல் பழத்தில் சுவை இருப்பது போல் எங்குமாம் அதான். எனவே எல்லா பொருள்களிலும் எது அண்ணல் தாள் இறைவன் இல்லாத எந்த இடமும் இல்லை. அவன் எங்கும் இருக்கிறான். எனவே அண்ணல் தாள் எங்கும் ஆம். எனவே இறைவனுடைய திருவடி அவருடைய கருணை எங்கும் நிறைந்திருக்கிறது. எல்லா பொருளிலும் நிறைந்திருக்கிறது. எனவே எல்லா பொருளும் வியாபகமாக நிறைந்துள்ள இறைவனுடைய திருவருள் சொல்றார். அத்துவிதம் ஆதல், அத்துவிதம் ஆதல் எல்லா பொருளிடத்திலும் பிரிப்பின்றி நிற்பதனால் அருமறைகள் அரிய வேதங்கள் அவற்றின் முடிவான உபநிடதங்கள். இந்த வேதத்தினுடைய உச்சத்திற்கு உபநிடதம் என்று பெயர். வேத முடிவு நம்ம சிவப்பிரகாசம் படிக்கும்போது 7வது பாட்டில் படித்தோம். வேதத்தின் முடிவாம் வேதாந்தம் அப்படின்னா உபநிடதம் என்று பொருள் அப்படின்னு சிவப்பிரகாசம் படிக்கும்போது படித்தது நினைவு. வேதத்தின் தலைப்பொருளாக இருப்பது உபநிடதம். எனவே அந்த வேதாந்தமாகிய தலைப்பொருளாக இருக்கக்கூடிய பதி பசு பாசத்தை பற்றி இந்த நூலை நான் சொல்ல போறேன் அவன் ஆசிரியர் எடுத்து காட்டியிருப்பார். 7ஆம் பாட்டை நீங்க சிவப்பிரகாசத்தை பார்த்துக் கொள்ளுங்க. எனவே அந்த வேதத்தினுடைய முடிவான உபநிடதங்கள் என்று எண்ணாது, ஒன்று எண்ணாது, பிரம்மம் ஏகம் என்று மட்டும் கூறாமல் அத்துவிதம் என்று ஆங்கு அறையும். எனவே பிரம்மம் அத்துவிதம் என்று அவ்விடங்களில் கூறுவதனால் இந்த இடத்துல ஒன்று ஒரு பொருள் மட்டும்தான் உண்டு என்பது சரியல்ல. ஒன்றுக்கு மேலான பொருள் உண்டு. அந்த மேலான இருக்கக்கூடிய பொருள்களோடு பிரம்ம பொருள் பிரிப்பின்றி அதனோடு கலந்து நிற்கிறது. எப்படி என்றால் முன்னே சொன்ன மாதிரி ஒன்றாயும் வேறாயும் இங்கே சொல்றது போல உடனாயும் இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்து காட்டுகிறார். அதனால அடுத்து பத்தியில சொல்றாரு. பண்ணும் அதனின் வேறாகாத இசையும் போலவும் பழமும் அதனின் வேறாகாத சுவையும் போலவும் எங்கும் நிறைந்திருக்கும் சிவபெருமான் திருவருள், அந்த சிவபெருமானின் திருவருள் உயிர்களிடத்தில் வேற்றுமையின்றி நிற்றதால் வேதங்கள் ஒன்று என்று கூறாமல் அத்துவிதம் என்று கூறுகின்றன. வேதங்கள் பதிப்பொருள் ஒன்றே என்பதை ஏகம் என்றும் அப்பதி உயிர்களோடு இரண்டர கலத்திருப்பதால் அத்துவிதம் என்றும் கூறுகின்றன என்பது கருத்தாகும். உடனாய் நிற்றல் இவ்வாறு விளங்கப்பெற்றது. எனவே இப்ப இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பை 3 வெண்பாக்களால
ஆசிரியர் காட்டியிருக்கிறார். இதில் காட்டிய உதாரணம் ரொம்ப முக்கியம். ஒன்றாய் என்பதற்கு உடம்பும் உயிரும் போல, வேறாய் என்பதற்கு அகர எழுத்தும் பிற எழுத்துக்களும் போல, உடனாய் என்பதற்கு பண்ணில் இருக்கிற ஓசையும் பழத்தில் இருக்கிற சுவையும் போல அப்படின்னு 3 உதாரணம் சொல்லிட்டார். இப்படி தனித்தனியா சொன்னீங்களே, இந்த 3ஐயும் ஒன்னா காட்ட முடியுமா? எது இந்த 2 பொருள் கலந்து ஒன்றாய் இருப்பது அத்துவிதம் நீ சொல்லுவீங்கள, ஒரு விதத்தில் ஒன்றாய், ஒரு விதத்தில் வேறாய், ஒரு விதத்தில் உடனாய் அப்படிங்கிறத ஒரே இடத்துல நீங்க காட்ட முடியுமா அப்படின்னு மெய்கண்டார்ட்ட மாணாக்கர் ஒரு கேள்வி கேட்டுருப்பாங்க போறது. மெய்கண்டார் பார்த்தாரு, சரி அவ்வளவுதானே, ஒன்று சொல்ற குறிச்சிக்க அப்படிங்கிறார். இது 4வது வெண்பா. பாருங்க. அறப்பொடு சேர்த்தி அணைந்த அக்கற்போல் உருக்கி உடம்பியந்து நின்று பிரிக்கின்றி தானே உலகாம் தமிழே உளம் புகுதல் யானே உலகு என்பன் நின்று. இந்த அத்துவிதத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை மெய்கண்டார் இந்த பாட்டை காட்டார். உங்களுக்கு தெரியும், சாணைக்கல் அப்படின்னு ஒரு கல் இருக்கிறது. இந்த கத்தி போன்றவற்றை தீட்டுவதற்கு பயன்படுத்துவது சாணைக்கல். அந்த சாணைக்கல் என்பது எப்படி தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டால், அரக்கு என்கிற ஒன்றை பொடியாக்குவாங்க, கல் என்ற ஒன்றை பொடியாக்குவாங்க. இந்த 2ஐயும் பொடியாக்கி அதை ஒன்றா சேர்த்தி அதை கொண்டு வந்து ஒரு வடிவமைப்பை நிறுத்தும் போது அது சாணைக்கல் என்ற பெயர் பெறுகிறது. இது வேறு, அது வேறு. இது அரக்கு வேறு, கற்பொடி வேறு. 2ஐயும் ஒன்றாக்கி உருவாகும் போது அதுக்கு பெயர் சாணைக்கல் என்று பெயர் பெறுகிறது. இப்ப நீங்க உற்று நோக்கினால் அரக்கும் இருக்கும், கல்லும் இருக்கும். ஆனா 2 எப்படி இருக்குது? பிரிப்பின்றி இருக்கிறது, ஒன்றாய் இருக்கிறது. அப்ப ஒரு விதத்தில் ஒன்றாய், ஒரு விதத்தில் வேறாய், அது பயன்பாட்டு உடனாக இருக்கிறது. எனவே சாணைக்கல் என்பது அத்துவிதம் ஆதலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்று மெய்கண்டார் இந்த வெண்பாவில் நமக்கு உணர்த்துகிறார். அதை பாருங்க. உருக்கி அறக்கொடு சேர்த்தி அணைந்த அக்கற்போல் அப்படின்னாரு. அரக்கை நன்கு உருக்கி அதனோடு சேர்த்து ஒன்றாக்க பெற்ற கற்பொடி, கல்ல பொடியாக்குவது. அப்படி ஆக்குனா அதுக்கு பேரு சாணைக்கல் பேரு. அரக்குடன் ஒன்றாய் சேர்ந்து நீக்கமின்றி நிற்பதை போல, அரக்கு என்ற பொருளோடு பொடியாக்கப்பட்ட கற்பொடி கலந்து நீக்கமர நின்றார் போல உடங்கியந்து நின்று, முதல்வன் உயிர்களுடன் ஒருங்கு பொருந்தி நின்று பிரிப்பின்றி உயிர்களுடன் நீங்காது உடனாகியும் உலகு ஆண் கலத்தினால் உயிர்களுடன் அவையாய் நிற்பான். தானே ஆம் பொருட்தன்மையால் வேறாய் நிற்பான். 3 ஒரே செய்தியில காட்டிட்டார். எனவே அவன் பிரிப்பின்றி உடனாய் நிற்பான். உலகு ஆம் கலப்பின் காரணமாக உயிர்களுடன் அவையாய் நிற்பான். ஆனால் தானே ஆம் அவ்வாறு பொருட்தன்மையால் வேறாய் நிற்பான். எனவே உலகே தானே ஆம் உயிர்க்குயிராதல் இயல்பினால் உயிர்களும் தானுமாய் உடனாகி நிற்பான். இந்த செய்தி இன்று இந்த முத்தி காலத்தில் இன்று என்பதற்கு இன்று அப்படிங்கிற பொருள், இன்று என்றால் இல்லைன்னு ஒரு பொருள் இருக்குது. அது இங்கே அந்த பொருள் இல்லை. இன்று இச்சைய நாள் அப்படின்னு சொல்றது. இன்று இந்த முத்தி காலத்தில் தமியேன் பாசங்களை விட்டு நீங்கி தனியாக இருக்கிற என்னுடைய தமியேன். திருவாசகத்தில் 2 மிலி தனியனேன் கேள்வர், 2 மிலி தனியனேன் என்பார்.
எனவே இங்கே தமியேன் என்று குறிப்பிடுகிறார். அப்ப பாசத்தை விட்டு தனித்து நிற்கிற என்னுடைய உளம் புகுதல் அறிவில் புகுந்து முதல்வன் யானாகவே விளங்குதல். அறிவுக்குள் உட்கார்ந்து எப்படி இருக்கிறான்? தன்னை காட்டாது நானாவே உட்கார்ந்து இருக்கிறான். அப்படி விளங்குதலால் யானே உலகு என்பன். எனவே யானே உலகு எல்லாம் ஆயினேன் என்று கூறுவேன் என்று இந்த பாடலை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த மூன்றுமாய் இருப்பதற்கான உதாரணத்தை இந்த வெண்பால கொடுத்துட்டார். உருக்கிய அறக்கோடு கலந்த கற்பொழியானது அரக்கினோடு சேர்ந்து ஒருங்கியந்து நீக்கமின்றி சாணைக்கல்லா இருந்ததை போல சிவபெருமான் உயிர்களிடத்தில் ஒருங்கு சேர்ந்து நின்று நீக்கமின்றி உடனாதல் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருப்பான் என்பது கருத்து. அப்ப நமக்கு மூன்று ஆச்சாரியர்கள் மூன்று விதமாக சொல்லுகிற பொழுது அவங்க ஒன்றாய் மட்டுமே என்று சொன்னார், இன்னொருவர் பேராய் மட்டுமே என்று சொன்னார், மற்றொருவர் உடனாய் மட்டுமே என்று சொன்னார். இந்த மூன்றையும் மறுத்து மெய்கண்டார். ஒன்றாயும் பேராயும் உடனாயும் இருக்கிறான் இறைவன் என்பதை இந்த மூன்று பாடலை சொல்லி இதற்கெல்லாம் மேலாக ஒரு எடுத்துக்காட்ட சொல்லி இந்த கோட்பாட்டை மெய்கண்டார் தர்க்க ரீதியாக நிரூபித்து காட்டுகிறார். எனவே அவங்க அறிவுக்கு ஏற்றார் போல இதை வைத்து பொருத்தி பார்த்து உங்களுக்கு பொருத்தி இருக்குமானால் அதனால் ஒரு இன்பம் இருக்கிறது. ஒருவேளை இதை பொருத்தி பார்க்க முடியலன்னா அதில் ஒரு இன்பம் இருக்கும் உங்களுக்கு. அதை அவங்க பார்த்து கொடுங்க. எனவே மெய்கண்டார் மெய் சொல்பவர், அதை மறந்துடக்கூடாது. அவர் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுத்து ஏன் சட்ட சிக்கல் வருவாங்க, நாம ஏன் அவரை குத்தம் சொல்லுவாங்க, நாம ஏன் இவரை குத்தம் சொல்லுவாங்க, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு ஒதுங்கி போறவர், உண்மையை உறக்க சொல்பவர். எனவே உறக்க சொல்லிட்டார். உங்க கருத்துல ஏற்க முடிஞ்சா ஏற்றுக்கலாம், இல்லையா நன்றி வணக்கம். என்னைக்கு ஏற்றுக்கிற பக்குவம் வருதோ அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி நான் நேற்று சொன்னது போல சொல்லியவர் மீது கொண்ட பற்று சொல்லிய பொருள் மீது ஆராய்ச்சிக்கு செல்லாம அறிவு தடுக்குது. இவர் நம்மாலாச்சே, அவர் சொன்னது எப்படி தப்பாகும், எனவே அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு நிற்பதனால நம்மளால ஆராய்ச்சிக்குள்ள போக முடியல. ஏன்னா நாம இப்ப இருக்கிற இந்த முதல் பகுதியானது ஆராய்ச்சி பகுதி, மறந்துவிடக்கூடாது. சிவஞான போதம் ரெண்டு பகுதியா நிற்குது. எது? முதல்ல பொது பகுதி, இரண்டாவது உண்மை பகுதி. இந்த பொது பகுதியை கேட்டல், கற்றல், கேட்டல் ரெண்டு வகை. இதை ஆராய்ச்சி அறிவாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய இடம். அனுபவ பகுதி என்பது 7ஆம் வகுப்பிலிருந்து வரும். அங்க போனா தான் கேள்விக்கு இடம் இல்லை. கேள்வி உண்டு, பதில் உண்டு, கேள்வி உண்டு, பதில் உண்டு. எனவே இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு அத்துவித தொடர்பு என்பதை இந்த முதல் கூறு நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இனி இரண்டாம் கூறு. இந்த இரண்டாம் கூறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆணையின் இருவினையின், ஆணையின் இருவினையின் சிற்சக்தியின் ஆணையால் இருவினைகள் என்ன செய்யப்படுகின்றன? ஈட்டப்படுகின்றன. ஈட்டியவை இறைவன் அருளாக நுகரப்படுகின்றன. நாம வினை செய்வதற்கு இறைவன் துணை வேண்டும், செய்த வினையை நுகர்வதற்கு இறைவன் துணை வேண்டும். அவன் உதவி இல்லைன்னா நம்மால வினையை செய்யவும் முடியாது, செய்த வினையை நுகரவும் முடியாது. நல்லா நினைவு வைத்துக் கொள்ளுங்க. அதை பற்றி இரண்டாம் கூற்றுல மெய்கண்டார் விரித்து தருகிறார். பாருங்க, 47வது பக்கம், இரண்டாம் கூறு. இனி இவ் ஆன்மாக்களுக்கு இருவினை முதல்வன் ஆணையின் வரும். நல்லா படிச்சு வச்சுட்டீங்கன்னா யார் மேலேயும் கோபப்பட மாட்டேங்க. இந்த நம்போர்ந்து இருக்கிற உயிர்களுக்கு பாவம் அல்லது புண்ணியம் என்பது இறைவன் ஆணையால் வரும். அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். நாம் என்ன பண்றோம்? அந்த ஆணையால் வரும் என்பதை மறந்துட்டு
கண்ணுக்கு முன்னாடி நிற்கிற நபர் தானே தெரிகிறார். இவர் எனக்கு இன்பம் செய்தார், இவர் எனக்கு துன்பம் செய்தார் அப்படின்னு அந்த முன்னிற்கிற நபரை பார்க்கிறதே ஒழிய அந்த நபரின் வழி செலுத்துகிற இறைவன் ஆணையை நாம் சிந்திப்பதில்லை. எனவே இந்த தொடர் அழகம் ரொம்ப முக்கியமானது. இனி இவ்வான்மாக்களுக்கு எவ்வான்மாக்களுக்கு ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கின்ற இறைவன் மூன்றுமாய் கலந்து இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு இருவினை என்பது இறைவன் ஆணையால் வரும். அவனுடைய ஆணை இல்லைன்னா வினை வராது. நீங்க செஞ்சு வச்சுக்கலாம், ஆனா உங்க கணக்குக்கு வரணும்னா அவன் கூட்டுனாத்தான் வரும். இல்லைன்னா உங்க டெபாசிட்ல இருக்கும், நேரம் இருக்குது, புண்ணிய கணக்கில் இருக்கும், அனுபவத்துக்கு வாராது. அப்படியே பாருங்க, முதல் கூறில் கூறியவாறு முதல்வன் ஒன்றாயும் வேறாயும் உடனாய் நிற்கும் தன்மையான உயிர்களுக்கு முற்பிறவிகளில் இந்த இருவினை என்பது என்ன? எந்த பிறப்பிலையோ எப்பவோ செஞ்சு வச்ச பாவம் புண்ணியம். முற்பிறவிகளில் அவற்றால் யாரோ ஒருத்தர் செஞ்சதுதான் இல்லை, தாத்தா பண்ணது பாட்டம் பண்ணது கூட்டம் பண்ணதுதான் இல்லை, அவற்றால் மறந்துடக்கூடாது. ஏன்? யாரோ செய்ததை நமக்கு ஊட்டுவது கருணையாகாது, ரொம்ப நினைவு கொள்ளணும். எனவே அவற்றால் ஈட்ட பெற்று நம்ம சம்பாதிக்கிற சம்பாதனை எல்லாம் இப்போ நம்ம உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, இப்போ நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம். எங்க இருக்குது? பேங்க்ல இருக்குது. அதுக்காக நம்ம ஒரு கார்டு ஒன்று கொடுத்து வச்சிருக்கிறாங்க, வேணும் போது நீங்க போய் உரசி எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ஒரு கொடுத்துட்டாங்களா இல்லையா? அது மாதிரி நம்ம சம்பாதிக்கிற பாவம் புண்ணியம் எல்லாம் எங்க இருக்குது? புத்தி தத்துவத்தில் கிடக்கும். புத்தி தத்துவம் மாயாகாரியமாகி 36 தத்துவத்துல ஒன்று. எனவே நாம் செய்கிற வினை பற்றுக்கோடாக சேவிங் அக்கௌண்ட் இருப்பாங்க, சுவிஸ் பேங்க்ல போட்டு வைக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி நம்ம செய்கிற வினையெல்லாம் ஒரு பேங்க்ல போட்டு வச்சிருக்கப்படுது, ரகசிய கணக்கு, யாருக்கும் கொடுக்கப்பட மாட்டாது. அது சுவிஸ் அக்கௌண்ட் மாதிரி. நம்ம வினைகளை அவ்வளவு கேர்ஃபுல்லா சாமி வச்சிருக்கிறார். சிபிஐ கேட்டாலும் கொடுக்காது, ரா கேட்டாலும் கொடுக்க மாட்டார், யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டார், நீங்களே கேட்டாலும் கொடுக்க மாட்டார் கணக்கு. ஏன் தம்பி, அந்த கணக்கெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், நீ பாட்டுக்கு கொண்டு வந்ததை அனுபவிச்சு செஞ்சுக்கிட்டு, அது ஏன் நீ பார்க்கணும்னு நினைக்கிற? இல்லை, தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க, தெரிஞ்சுக்கிட்டா திருந்து வந்துடும், கம்மன் இருக்கும் அப்படின்னு. ஏன் நான் செஞ்ச வினை எவ்வளவுக்கு சார் இருக்கும் அப்படின்னு ஒரு பையில கொண்டாந்து கொடுத்து தாப்பா அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஒரு கதவை திறந்து பை பூரா வேணான்னு சொன்னா என்ன? ஐயோ கடவுளே, வேண்டாம் வேண்டாம், நான் பார்க்க, நீ அப்படியே வச்சுக்க அப்படின்னு சொல்ல மாட்டோமா என்ன? எனவே நாம் அவ்வளவு வினைகளை பிறவிதோறும் ஈட்டி வச்சிருக்கோம். சும்மா கொஞ்சம் நஞ்சமாக சம்பாதிச்சு வைக்கல, நம்ம சம்பாதிச்சு வைத்ததே அவ்வளவு. இப்ப சம்பாதிச்சுட்டு இருக்கிறது எவ்வளவு? அது இனிமேதான் உங்களுக்கு சேர்த்தணும். அதனால சொல்ல அதான் ரொம்ப குறிப்பா சொன்னார். அந்த இறைவன் உயிர்களுக்கு முற்பிறவிகளில் அவற்றால் ஈட்ட பெற்று மாயையில் கட்டுப்பட்டு கிடந்த புண்ணிய பாவங்கள் இறைவன் திருவருளால் பயன்பாட்டிற்கு வரும். சமணமும் பௌத்தமும் மாறுபடுகிறது. செய்த பாவ புண்ணியங்கள் தானே வரும் என்பது அவங்க கருத்து. நம்ம கருத்து அப்படி இல்லை. இறைவன் தான் தரம். செய்வது நீங்களாக இருக்கலாம், ஆனா செய்கிற செயலுக்கான பயனை கூட்டுவதற்கு அவன் தான் கூட்டி வைக்கும். அதுதான் இந்த பகுதியில விரிவா சொல்ல போற பாருங்க. இனி இந்த மேற்கோளுக்கு ஏது இறைவினை என்பது ஒன்று உண்டா? உண்டு. அப்படி அந்த வினை என்பது தானா வருமா, இல்லை ஒருத்தன் கூட்ட வருமா? தானாலாம் வராதியா, ஒருத்தன் கூட்டத்தான் வரும். அப்ப இந்த கருத்துக்கு ஐயமும் எதிர்மறை கருத்துமாக வரத நீ சித்தாந்த துணிவோடு மறுக்கணும். ஏதுல பாருங்க, ஒரு நகரியை காப்பான் பாடி காவல் இட்டாங்கு அவை அவனது ஆக்கினை ஆகலாம். ஒரு நகரை பாதுகாக்கின்ற அரசன், அப்படியே கீழே பாருங்க, ஒரு நகரை காக்கும் மன்னன்
தண்டித்தல் இது தண்டம் என்று பெயர். பழைய காலத்துல தண்டல்காரன் சொல்லுவாங்க. தடியெடுத்தவங்களாம் தண்டக்காரனாயா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லில் இருப்பதை பார்க்கும். எனவே தண்டல் அப்படின்னா தண்டிப்பதற்கு உரிமை உடையவன் அர்த்தம். அப்ப அவன் ஏன் அந்த உரிமை அவன் யாரு கொடுத்தது? நாட்டை ஆளுகிற மன்னன் அவனுக்கு அந்த உரிமை கொடுத்துருக்கிறார். இந்த ஊருக்கு நீ தான் தண்டிக்கிற வேலையை செய்யணும் அப்படின்னு கொடுத்துருக்கிறார். ஒரு நகரை காக்கும் மன்னன் தண்டித்தல் தொழிலை தன் அதிகாரி எடுத்து வைத்து தன் ஆணையின் கீழ் ஆட்சியை நடத்துவது போல. இது முதல் நீங்க அந்த செய்தி வாங்கி, அரசன் இருக்கிறான், ஒரு தவறு செய்கிறான், அவனை தூக்கிலிட வேண்டும். நேரா மன்னனே வந்து நில்லுவா நில்லு, நானே உன்னை தூக்கில போடுவானே, இவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா காவலன் கூட்டிட்டு போவான், கழு ஏற்றுற இடத்துல கொண்டு நிறுத்துவான். அந்த கழு ஏற்றுவதற்கு ஒரு இருப்பான், அவன் அந்த வேலையை செய்வான். அந்த வேலை ஒழுங்கா நடக்கிறான்னு பார்க்கறதுக்கு ஒரு சுப்பீரியர் அதிகாரி ஒருத்தர் அங்கே போட்டு வச்சிருப்பாங்க, அவர் பார்ப்பார். அதான் தண்டத் தொழில் செய்வதற்கு தலைவர். நான் நீங்க இன்னைக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒருவர் ஒரு பிழை செய்கிறார் என்றால் அவரை பற்றுவது காவல்துறை. அவர் செய்த தப்பா இல்லையா என்று உறுதிப்படுத்துவது நீதித்துறை. அப்படி அந்த குற்றம் உறுதியாகுமானால் அவருக்கு தண்டனையை கொடுப்பதற்கு சிறைத்துறை. எல்லாருக்கும் தனித்தனி சுப்பீரியர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் 6 ஆணை வழி இயங்குகிறார்கள், ஜனாதிபதியின் ஆணை வழி இயங்குகிறார்கள். மொத்த சுப்பீரியர் அவர்தான். ஆக அவருடைய சட்டத்தின் வழிதான் இங்க பற்றுதல், ஆராய்ச்சி செய்தல், தண்டித்தல் நடைபெறுகிறது. அதே போலதான் இறைவன் ஆணை வழிதான் இவையெல்லாம் நடைபெறுகின்றன. அதான் சொல்றார். எனவே அந்த தண்டித்தல் என்கிற அந்த செயலை அதிகாரிகளுக்கு வைத்து தன் ஆணையின் கீழ் ஆட்சியை நடத்துவது போல இறைவன் தன் ஆணையை, எது திருவருள் என்கிற தன் சக்தியை இருவினை இடத்து, இங்க தண்டித்தல் என்கிற துறைக்கு ஒரு அதிகாரி இருப்பது போல இருவினை என்கிற ஒன்றை இறைவன் தான் செயல்படுத்துகிறான். எனவே இருவினை இடத்து வைத்து மீள படைத்தலை செய்வான் என்பது இந்த ஏதுவினுடைய பொருள். அப்படியே கீழே பாருங்க, பாடி காவலாவது, இது சிவஞான முனிவருடைய உரை. பாடி காவலாவது என செய்யுள்ள வந்து ஏது பாடி காவல் இட்டாமல் இருக்கு. பாடி காவல்னா என்ன சொல்றாங்க? பாடி காவலாவது கலை கண் ஆவான் ஒருவனை கொண்டு வேந்தன் செய்விப்பது தந்த தொழில் விசேடம். அவர் காலத்து உரை வடமொழி சொல்லோடு சேர்த்து எழுதுவார், தூய தமிழ் சொல்லையும் எழுதியிருப்பார். பல வகை உண்டுங்க. அப்ப ஒரு பாடி காவல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசன் ஒருவன் ஒரு குற்றம் செய்தவனை ஒரு அதிகாரி வைத்து அதை நிறைவேற்றுவான். அதுக்கு பேரு தான் பாடி காவல் என்று பெயர். அப்படின்னு தந்த தொழில் விசேடம். அது இது செய்தி எங்க இருக்கிறது? தேவாரத்தில் சொல்றார், கோடி காவலை கூறாத நாளெல்லாம் வாடி காவலில் பட்டு கழியும் என்ற திருப்பாட்டானும் அறிக. இது சிவஞான முனிவருடைய உரை. அப்பர் தேவாரம் கோடிக்கா என்கிற தேவாரம் எடுத்து படிச்சு பாருங்க. அதுல பதிவு செய்யறாரு, யாரெல்லாம் சிவபெருமான நினைக்கலையோ அவன்லாம் என்ன ஆவான்? நரகத்துக்கு போய் யமனால தண்டிக்கப்பட்டு ஒரு நாளைக்கு திருந்துவான். அதான் பாடி காவல் பட்டு கழியும். ஏன்? இறைவனை நினைக்கலன்னா அந்த நாள் கெட்ட நாள். இட்டனும் அடி ஏற்றுவார் இகழ்கிட்ட நாள், மறந்துட்ட நாள், கெட்ட நாள். அவங்களெல்லாம் என்ன பண்ணணும்? செத்துல போட்டு ஆட்டுனா சரியா. நன்றி மறந்த ஆட்கள் அல்லவா, இறைவன் செய்த உபகாரத்தை மறந்தவங்க அல்லவா. எனவே நன்றி மறந்தா தண்டிக்கணும். எனவே அவர் தண்டித்து திருத்த செய்வார்.
இங்கே தண்டர் தொழிலுக்கு தலைவன் யார் கேட்டீங்களா? யமனுக்கு தண்டர் தொழில் தலைவன் பேர். அவருக்கு போற்றுகிற போற்றிக தர்மதேவி தகவே போற்றி. அவர் பேரு தர்மராசன். அப்பர் தேவாரத்தை படிச்சு பாருங்க. விளக்குவார் ஆர் எப்ப? தர்மராசன் வரும்போது விளக்குவார் ஆர். அவர் வந்தான்னா மற்றவங்களாம் கையெழுத்து கூட்டி கூட்டிட்டு போங்கயா அப்படின்னு கூப்பிடுவோம். யார் டாக்டரா இருந்தாலும் சரி, காவலுக்கு இருக்கிற பாடி காவலா இருந்தாலும் சரி, அவன் வந்தானா விட்டு கையை விட்டு நிற்க வேண்டியதான். எனவே யம அப்படிங்கிற அந்த துறையினுடைய தலைவனுக்கு தர்மராசன் என்று பெயர். அதான் சொல்றார். அப்ப இறைவனை நினைப்பவர்கள் நரக துன்பத்துக்கு ஆளாக மாட்டார்கள். நரகம் 7 புக நாடினர் ஆயினும் உரை செய்வாயின் ஆயின் உருத்திரர். இதை யாரெல்லாம் அஞ்செழுத்தை சொல்லுகிறாரோ அவங்க நரகத்துக்கு போக மாட்டாங்க. இது நம் பெருமக்கள் அறிவித்து சொன்ன தொடர். அது போல இங்க சொன்னார், இறைவனை நினைக்காதவர்கள் சிறைக்கு போய்தான் திருந்துவான். கோழி காவலை கூடாத நாள் எல்லாம் பாடி காவல் பட்டு கழியும். எனவே அந்த குறித்து சொல்றார். இறைவன் உயிர்களின் பொருட்டு உலகத்தை மீண்டும் தோற்றுவிக்கும் போது, உணர்வு வருமாறு உணர்த்துதல் முதலிட்டு கூறுப்பார். ஆனால் சொன்னாரு மீண்டும் படைக்கும் போது இருவினைக்கு சுடர். இறைவன் உயிர்கள் பொருட்டு உலகத்தை மீண்டும் தோற்றுவிக்கும் போது இறைவனுக்கு இருவினை மாயை முதலிய காரணப் பொருள்கள் வேண்டாம். அவை மீண்டும் தோற்றுவிக்க வேண்டுமாயின் தன்வயத்தனாதல் அளவில் ஆற்றல் உடையவன் ஆதல் முதலிய தன்மைகளுக்கு இழுக்காக முடியுமே என்பர் பரிணாமவாதி. அதாவது இந்த இருவினையை வைத்துத்தான் மீண்டும் உலகத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்ற அவசியம் தேவையில்லை. ஏன்? இறைவன் மிகப்பெரிய ஆற்றல் உடையவனாயிற்றே, அப்படிப்பட்டவன் எப்படி நினைச்சாலும் எதை வேணா செய்யலாமே அப்படின்னு அவங்க சொல்லுகிற பொழுது இவ்வாறு கருதுகிறாங்க. அந்த கருத்து பிழை என்பதனால பரிணாமவாதிகள் சொல்லுகிற கருத்து இழுக்காய் முடியும் அப்படின்னார். அதுக்கு விடை சொல்ல பாருங்க. ஒரு நகரத்தை காக்கும் அரசன் தன்னுடைய காத்தல் தொழிலை நம்பிக்கைக்குரிய ஒருவரிடத்து வைத்து செயல்படுத்துவான். அதுபோல சிவபெருமான் உயிர்களோடு சேர்ந்து நின்று உலகத்தை மாயையிலிருந்து தோற்றுவிக்கும் போது, ஏன்னா மாயைதான் மூலப்பொருள், உலகம் என்பது காரிய பொருள், மாயை காரணப்பொருள், உலகம் காரிய பொருள். எனவே மாயையிலிருந்து தோற்றுவிக்கும் போது தன்னுடைய துணை காரணமாகிய சிற்சக்தியை, தன்னுடைய சக்தி வகரம், அந்த வகரமாகிய சிற்சக்தியை கொண்டு இருவினைகளிடத்து வைத்து, ஏன் நாம் செய்த பாவ புண்ணியங்களை நமக்கே கூட்டுவதற்காக இருவினைகளிடத்து வைத்து நடத்துவது முறையாகும். ஆதலால் உயிர்களுக்கு இருவினையும் சிவபெருமான் தன்னுடைய ஆணையால் வரும். பாவமோ அல்லது புண்ணியமோ தானா வராது, இறைவன் கூட்டுவிக்கத்தான் வரும் என்பதை மேற்கோள் ஏது நன்றி சொல்லிட்டார். நீ எடுத்துக்காட்டு இருந்தாலும் சொல்லணும், அதை எப்படி சொல்லுகிறார் என்பதை நீங்க பார்க்கலாம். இதற்கு 3 எடுத்துக்காட்டு சொல்றார். இந்த உதாரணத்தை நமக்கு உணர்த்துவதற்கு 3 வெண்பாக்களை சொல்லுகிறார் ஆசிரியர். முதல் வெண்பா பாருங்க. உள்ளதே தோற்ற உயிர் அணையும் அவ்வுடலின் உள்ளதாம் முச்செய்வினை உள் அடைவே வள்ளல் அவன் செய்பவர் செய்தி பயன் விளைக்கும் செய்யே போல் செய்வன் செயல் அணையா சென்று. இந்த செய்யுள்ள ஆசிரியர் உணர்த்துகிற ஒரு நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டா,
வினை தானே வந்து பயனை தரா. அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு? நாம எல்லாருமே ஒவ்வொரு ஏக்கர் நிலம் வச்சுக்கோங்க. நிலம் வாங்கி போட்டாச்சு. அந்த நிலத்துல நீங்க போய் உழுது விதைச்சா அதுக்கப்புறம் அறுவடை என்கிற ஒன்று வரும்போது வீட்டுக்கு பயன் வந்து சேரும். நிலத்தை மட்டும் வாங்கி போட்டு வச்சுட்டு எந்த முயற்சியும் பண்ணாம சும்மா வச்சிருந்தா 3 மாதம் கழிச்சு பக்கத்து வீட்டுக்காரர் அறுவடை ஆயிடுச்சுன்னு கொண்டாந்து நெல்லை போட்டுனா எங்க நம்ம வீட்டுக்கு கொண்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்க? நான் ஒண்ணுமே பண்ணலையே, நிலத்தை வாங்கி வச்சா நெல் வீட்டுக்கு வந்துமா என்ன? நிலத்தை உழணும், பண்படுத்தணும், விதைக்கணும், காவல் காக்கணும், நாளூரும் காக்கணும். அப்படி காத்தா ஒரு காலத்துல அறுவடை செய்து பயன் வீட்டுக்கு வரும். அப்ப நிலம் பயன் தர வேண்டும் என்றால் அதற்கு உழவு செய்து விதையை விதைத்து நீர் பாய்ச்சி பாதுகாத்து இத்தனை பண்ணினால்தான் பயன் வரும். இல்லைன்னா வராது. அதை தாங்க இந்த செய்தியில சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. உள்ளதே தோற்ற, அதாவது முற்பிறவிகளில் ஈட்டப்பெற்ற சஞ்சித வினையே. இப்ப நாம இன்னைக்கு இன்பமாக இருப்பதற்கும் துன்பமாக இருப்பதற்கும் காரணம் நேற்றைய வினை. அது சஞ்சிதம் என்று பெயர். இதுக்கு பழவினை என்று பெயர். இந்த பழவினை என்பது குடோன் அப்படின்னு வச்சுக்கலாம். மிகப்பெரிய அளவில் நாம் ஈட்டி வச்சிருக்கிற வினை. அந்த பழவினை என்கிற வினையில் இருந்துதான் இப்ப இந்த பிறவிக்கு வரும்போது ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு வரும். நாம எடுத்துக்கிட்டு வர சொல்லும் தப்பு. கொடுத்து அனுப்புறார். இந்த வச்சுக்க போ அப்படின்னு கொடுத்து அனுப்புறார். அந்த வினையை கொண்டு வந்து நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சமா கொண்டு வந்து நிறைய சம்பாதிக்கிறோம். கொண்டு வந்து கொஞ்சமா சம்பாதிப்பது நிறைய சம்பாதிப்போம். அது எது போல? ஒரு மூட்டை நெல்லை விதைச்சு ஒரு 50 மூட்டை நெல்லை விளைவது போதும். விதைச்சது ஒரு மூட்டை வந்ததோ 50 மூட்டை நெல் வந்தா எப்படி இருக்கும்? அருமையான போகம். சும்மா சொல்லக்கூடாது. இந்த மழைக்கு நல்லா போகும், நிலம் நல்லா விளைஞ்சிச்சு அப்படின்னா மகிழ்ச்சியா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஒன்றை போட்டு 50, ஒன்றை போட்டு 50னா எத்தனை முறை போட்டா எத்தனை 50 முறை வந்துச்சுன்னு தெரியும். ஏன் நம்ம கணக்கில் மூட்டையா அடிக்க வச்சிருக்கு. எது? பாவமும் புண்ணியமும். இந்த பாவ புண்ணியங்கள் நம் கணக்கில் இருக்கிறது. இப்ப கொண்டு வந்திருப்பது ஒரு மூட்டையை கொண்டு வந்திருக்கிறோம், விதைச்சிருக்கிறோம், விளைஞ்சிக்கிட்டு இருக்குது. 50 மூட்டை விளையும் போதும். சும்மா உதாரணத்துக்காக நான் சொல்றேன். எனவே அதான் சொல்றாரு. உள்ளதே தோற்ற முற்பிறவிகளில் ஈட்டப்பெற்ற சஞ்சித வினையே இன்பத் துன்பங்களாகிய பயனையும், இன்னைக்கு கிடைக்கிற பயனையும், அப்பயன்களை நுகர்வதற்கு ஏற்ற உடல்களையும் தோற்றுவிக்க. எனக்கு ஏன் உடம்பு இப்படி இருக்குது? நான் செஞ்ச வினை. எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம் வருது? நான் செஞ்ச வினை. அப்ப எனக்கு வருகிற வினை அனுபவமும் நேற்று செய்ததால் வருகிறது. எனக்கு கிடைத்திருக்கிற உடம்பும் வினையால்தான் வந்திருக்கு. நம்ம இது சிவபிரகாசம் படிக்கும் போது படித்தோம். வினையை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? உடம்பை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம்னு படித்தோம். ஏன்? தனு கரண புவன போகம் என்கிற இந்த நாளும் வினை அடிப்படையிலேயே கூட்டப்படுகின்றன. மறந்துடக்கூடாது. எல்லாருக்கும் உடம்பு ஒன்றாக இருந்தாலும், உடம்பினுடைய அந்த வடிவமைப்பு என்பது ஒன்றாக இருந்தாலும் அதற்குரிய போக நுகர்வுகள் வேறு வேறாக இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா அவரவர் செய்த வினைக்கு அதான் அடிப்படையில். அதான் சொன்னார். எனவே நாம் முற்பிறப்புல என்ன செஞ்சு வச்சோமோ அதுக்கு ஏற்றாற் போல இந்த பிறப்புல பிறக்கும் போது ஒன்று குடிசையில் பிறந்திருப்போம், மாடி வீட்டில் பிறந்திருப்போம், ரெண்டுக்கு நடுவில் பிறந்திருப்போம். இன்னைக்கு ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு எதெல்லாம் கிடைச்சதோ அதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா நேற்று செய்த பாவத்தாலும் புண்ணியத்தாலும் இன்னைக்கு பிறப்பு இப்படி அமைஞ்சிருச்சு. இன்னைக்கு நாம செய்யக்கூடிய செயல்களாக நாளைக்கு அடுத்தது நல்லதாக அமையும் அப்படிங்கிறத நினைவு. அதான் சொல்றாரு. எனவே
இவ்வாறு உடல்களை தோற்றுவிக்க அவ்வுடலின் உயிரணை அந்த உடலின் உயிர் பொருந்தி இன்பத் துன்பங்களை அனுபவிக்கும். சொல்லப்பட்ட செய்தியை பார்த்துக்கணும். கூட்டப்பட்ட அதாவது நம்மால் பல பிறவிகள் ஈட்டப்பட்ட சஞ்சித வினையும் அதிலிருந்த இன்பத் துன்பங்களாகிய அதனுடைய பயனையும் உடம்பையும் இறைவன் நமக்கு கூட்டி வச்சிருக்கிறான். அவை கூட்டி வைத்த நிலையில இந்த உயிர் அந்த உடம்போடு கூடி நின்று இன்பத் துன்பங்களை அனுபவிக்கும். சரி, முச்சை வினை உள் அடைவே முற்பிறவிகளில் செய்த வினையை அனுபவிப்புக்கு ஏதுவான முறைமையிலே, அதாவது நேற்று செய்ததுதான் இப்ப கூட்டி வச்சிருக்கிறார். அப்படி கூட்டி வைத்ததுக்கு ஏற்றாத போலதான் நமக்கு துணையா இருக்கிற எல்லாம் அமையும். நமக்கு வினைக்கு ஈடாகத்தான் எல்லாமே அமையும். பல முறை சொன்னதுதான், மறந்துடாதீங்க. நமக்கு வினைக்கு ஈடாகத்தான் பெற்றோர், வினைக்கு ஈடாகத்தான் கணவன் அல்லது மனைவி, வினைக்கு ஈடாகத்தான் பிள்ளைகள், வினைக்கு ஈடாகத்தான் நாம் செய்கிற தொழில், நாம் இருக்கும் இடம், நமக்கு அமைகிற எல்லாமே வினைக்கு ஈடாகத்தான். நீங்கள் கொஞ்சம் புண்ணியம் செய்து வைத்திருந்தால் நல்ல பெற்றோருக்கு மகனாக பிறந்திருப்பீங்க. நல்ல புண்ணியம் செய்து வைத்திருந்தால் உங்கள் செயலுக்கு துணையாக இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை நலத்தை பெற்றிருப்பீங்க. நல்ல புண்ணியம் செய்திருக்க உங்கள் பேச்சை கேட்குற பையனாக பிறந்திருக்கோம். அதெல்லாம் இருக்கா சார் அப்படின்னா அவங்க வீட்டில் பார்த்துக்கொள்ளலாம். இருக்குது இல்லை, இருக்குன்னு இருந்தால் கொஞ்சம் செஞ்சிருப்போம் போகிற மாதிரி இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நான் சொன்னால் யாருங்க கேட்குறாங்க, அப்போ மொத்தமும் நமக்கு பழுதாவே செஞ்சு வச்சுக்கோன்னு தெரிஞ்சுக்கணும். நான் சொன்னால் ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. எங்கள் அப்பா அம்மாவும் கேட்டதில்லை, வீட்டுக்காரரும் கேட்டதில்லை, பையனும் கேட்டதில்லை. நான் யாருக்காவது சொன்னால் நண்பர்களும் கேட்கறது. அப்போ என்ன தெரியுது? அவ்வளவு பழுதான வினை செய்து வைத்திருக்கோன்னு தெரியுது. நூல் சொல்லுதுங்க, நான் சொல்லுவேன் இல்லையா? நான் ஏதாவது சொல்றேன் நினைச்சிருக்கேன், நூல்ல தெளிவா சொல்லுது. அப்ப ஒரு பிறவியில ஈட்டப்படுகிற வினைகள் அது கணக்கில் சேர்க்கப்பட்டு அடுத்த பிறவிக்கு போகும்போது முச்சை வினை தான் இப்ப கூட்டப்பெறுகிறது. அந்த முச்சை பிறப்புக்கு ஏற்பத்தான் இன்று நமக்கு அமைவன எல்லாம் எதுவாக இருந்தாலும் சரி, சாப்பாடா இருந்தாலும் சரிங்க. இந்த சட்டை அதனால கிடைச்சிருக்கு. இது வெள்ளத்தோடு, சிவப்பு தோடு, கருப்பு தோடு, மாநிலமா இருக்குது. இது எல்லாமே வினையினால வருது. அப்போ இந்த உடம்பு எப்படி எனக்கு உள்ளமா இருக்கிறேன், நான் 7 அடிக்கு இருக்கிறேன், நான் பருமனா இருக்கிறேன், நான் ஒளிக்குச்சி போல இருக்கேன் அப்படின்னா இது எல்லாமே வினையினால வந்துடணும். அப்ப ஒரு உடம்பினுடைய அமைப்பு என்பது வினையின் அடிப்படையில் தான் அமைக்கப்பெறுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்ப நான் ஒரு ஃபோன் வச்சிருக்கிறேன், ஒரு 15,000 ரூபாய். நீங்க ஒரு ஃபோன் வச்சிருக்கீங்க, 1,00,000 ரூபாய் போன். ஏங்க உங்க போன என் போன் ரெண்டும் ஒன்று தானே? இது காட்டுறதுலாம் அதுவும் காட்டணும், இது பேசுறதுதான் இருக்கு, அதுவும் பேசுறது. ஏன் கொஞ்சம் காஸ்ட்லி, கொஞ்சம் காசு நிறைய இருக்குது, வசதிக்கு ஏற்ப நீங்க ஒரு போனை வாங்கி வச்சிருக்கீங்க. என் வசதிக்கு எவ்வளோதான் அப்படின்னா இது எங்கிட்ட டெபாசிட் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்த நான் ஒரு போன் வாங்குறேன். அது மாதிரி தான் உடம்பின் அமைப்பும் அப்படித்தான். இந்த உடம்பு ஏன் இப்படி அமைஞ்சது? புண்ணியம் செஞ்சு வச்சிருந்து, அதனால அதுக்கு ஏற்ப அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் புண்ணியத்துல பழுது இருந்துச்சு, அதுக்கேற்ப அமைஞ்சிருக்கிறது. இவ்வளவுதான் விஷயம். அப்ப என்ன கணக்குல நாம ஈட்டி வச்சிருக்கிறோமோ அதை கேட்டால் போல இன்னைக்கு அமைவான எல்லாம் அப்படிங்கிறத இங்க குறிப்பிடுகிறார். சரி பாருங்க, முற்பிறவியில் செய்த வினையை அனுபவிக்கு ஏதுவான முறையிலே உள்ளதான். அதாவது அனுபவத்துக்கு ஏதுவான முறையிலே ஆகாமிய வினை அடுத்த பிறப்பு ஏதுவாக உண்டாகும். செய்பவர் செய்தி பயன் விளைக்கும் செய்யே போல். இதுதான் உதாரணம். அதாவது வயலை உழவு செய்பவர் செய்யும் உழவு தொழிலுக்கு ஏற்ற பயனை விளைவித்தரும் வயலை போல். கருத்தை விதைச்சா கரும்பு தான் வரும், நெல்லை விதைச்சா நெல் வரும், பருத்தி விதைச்சா பருத்தி வரும். எனவே ஒரு உழவன் தன் வயல்ல எதை விதைத்தானோ அது விளைந்து பயனை தருகிறது. அப்ப அந்த நிலம் என்ன பயனை தரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ செய்வதை, நீ கொடுப்பதை பெருக்கி கொடுக்கும். அது மாதிரி என்னது,
நீங்க நேற்று என்ன செஞ்சீங்களோ அது இன்னைக்கு பெருகி வந்துவிடும். அப்ப நீங்க செய்யாத ஒன்றை அது கொடுக்காது. எனவே செய்பவர் செய்தி பயன் விளைக்கும் செய்யே போல், செய் என்றால் வயல் பொருள். அப்படியே பாருங்க. எனவே அந்த செய்பவர் செய்தி பயன் விளைக்கும் செய்ய போல், பயனை உழவு செய்பவர் செய்யும் உழவு தொழிலுக்கு ஏற்ற பயனை விளைவித்து தரும் வயலை போல. யாரு இந்த பயன் கூட்டுவதற்கு அவன் வேணுமல்லவா? வள்ளல் அவன் செய்வான். முதல்வன் வினை பயனை உயிர்களுக்கு சேர்த்துவான். செயல் சென்று அணையா வினை சடம் ஆதலால் செய்தவரை அறிந்து சென்று சேரமாட்டா. எனவே அந்த வினை என்கிற ஒன்று அறிவில்லாதது. அந்த வினையாகிய பயன் இந்த உயிருக்குரியது அதுவா நம்மகிட்ட சேராது. அதை சேர்த்துவதற்கு ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் வள்ளல். சொல்லுவாங்க வள்ளல் குறிப்பிடுகிற இறைவனை வள்ளல் என்று நால்வரும் போற்றி இருக்கிறார். ஞானசம்பந்தரும் போற்றி இருக்கிறார், நாவுக்கரசரும் போற்றுகிறார், சுந்தரமூர்த்தி சாமியும் போற்றுகிறார், மணிவாசகரும் போற்றுகிறார். எந்த பாட்டிலிருந்து நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ள இல்லையா? வள்ளல்னு சொல்லியிருக்கிறாங்களா? 4 பேரும் சொல்லியிருக்கிறாங்க. எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. எனவே வள்ளல் அவன் என்கிறார். எனவே வினை சடம் ஆதலால் செய்தவரை அறிந்து சென்று அணையா. வினை என்பது தொடர்ந்து வருவது. வினையே உயிருக்கு பயனை கொடுக்கும் என்பது சமணனுடைய கோட்பாடு. அது சொல்ல பாருங்க. பல் ஆவுள் உயிர்த்து விடினும் குழற்கன்று வல்லதாம் தாய் நாடி ஓடலை தொல்லை பழவினையும் அன்ன தகைத்தே தற் செய்த கிழவனை நாடி குழக்கு என்பது அவங்க காட்டுகிற மேற்கோள் பாட்டு. சொல்ல பாருங்க. வினை தானே சென்று பயனை கொடுக்கும் என்று நாலடியார் கூறுவது பொருந்தாது. மேலே இருக்கிற செய்யுள் நாலடியார் வருகிற பாட்டு. ஏன் பொருந்தாது அப்படி கேட்டா, அவங்க எடுத்துக்காட்டிய உதாரணம் தாய் பசுவும் கன்றும். கன்றும் உயிருடையது, பசுவும் உயிருடையது. எனவே கன்று தன் தாயை அடையாளம் கண்டு சென்று பால் ஊட்டுகிறது என்றால் அது உயிர் பொருளாக இருக்கிற ஒன்றை சடப்பொருளுக்கு உண்மையா காட்ட முடியாது. வினை என்பது சடம், தானே பயன் தரும் என்பது பொருந்தாது என்று அந்த கோட்பாடு மறுக்கப்படுகிறது. பாருங்க. உழவருக்கு உழு தொழிலே பயன் தருவதில்லை, வயலே பயன் தருகிறது. உழுபவருக்கு உழு தொழிலே பயன் தருவதில்லை, வயலே பயன் தருகிறது. அதுபோல இறைவனே உயிர்களுக்கு வினை பயனை நுகருமாறு செய்வான் என்பது சைவ சித்தாந்த நெறி. இதை திருவருட்பயிலே படிச்சுட்டோம். பாருங்க. செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பானும் உய்வானும் உடன் என்று உணர் என்று நம்ம முன்னையே இதை பற்றி செய்ய படித்திருக்கிறோம். எனவே ஒருவருக்கு வினை என்பது அவர் முன்பு செய்ததுதான் இன்று வரும். வினை கேட்பதுதான் உடம்பும் கரணமும் போகமும் கூட்டப்பெறும் என்பதை இந்த வெண்பால் கொடுத்தார். இது 2வது வெண்பா பாருங்க. அம்பிணையை செய்வதனே அம்பிணைஞர் தாம் சென்றங்கு அம்பிணையை காந்த பசாசம் போல் அம்பிணையை பேராமல் ஊட்டும் பிரான் நுகராதே ஆர்தாம் அறிந்து அணைப்பார் ஆங்கு. சொல் அருமையான ஒரு சொல் வச்சிருக்கிறார் இந்த செய்யுள். பேராமல் கூட்டும் பிரான். அந்த சொல்ல மட்டும் ஒரு அடிக்கோடு போட்டு வச்சுக்கீங்க. பேராமல் ஊட்டும் பிரான் அப்படின்னு அர்த்தம். ஒருவர் வினையை இன்னொருவருக்கு கொடுக்க மாட்டார். அவரவர் செய்தது அவரவர். இப்ப
அம்மாவும் குழந்தையும் ஒரு மருத்துவரை பார்க்க போனாங்க. என்னன்னா அந்த பையனுக்கு வயிற்ற வலிக்கு. சரி, மருந்து எழுதி கொடுத்தார். பையனோட நீ வந்திருக்கிற, நீ மருந்து கொடுத்துருவார, நீ கூட தான் வந்திருக்கிற, நீ சாப்பிடுங்க அப்ப கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். என் நோய் மகனுக்குன்னா மகனுக்கு தான் கொடுக்கணும், தாய்க்கு கொடுக்கலாமா? சார் நான் சும்மா நீ ஒரு ஊசி போடுவியா அப்படின்னு கூட போடக்கூட ஊசி போட முடியுமா? யாருக்கு நோய் அவனுக்கு தானே மருந்து கொடுக்கணும். ஆக மாறி கொடுப்பது குற்றம். நீங்க மருந்தை மாற்றி கொடுத்தா குற்றம். நோயே இல்லாததுக்கு மருந்து கொடுத்தாலும் குற்றம், நோயுடையதுக்கு மருந்தை மாற்றி கொடுத்தாலும் குற்றம். இத்தனை குற்றம் நாம போட சட்டத்திலேயே இருக்கு. இறைவன் சட்டத்துல யாரோ செய்த பாவத்தை, யாரோ செய்த புண்ணியத்தை நமக்கு கூட்டுனா என்னங்க நியாயம்? நம்ம அப்படித்தான் நினைச்சிருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும். நம்ம அறிவுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய அழுக்கு என்ன தெரியுங்களா? பரம்பரையா காதுல வாங்கினது என்னன்னு கேட்டா, எங்க தாத்தன் பாட்டாலாம் செஞ்ச பாவம் என்ன சும்மா விடுறது. ஏன்னா அப்படியே அறிவுக்கு அப்படியே வண்டி போய் கிடக்குது. நம்ம என்னத்தை சொன்னாலும் திருத்தவே முடியலைங்க. ஏன்னா ஜோசியரை போய் பார்த்தா ஒரு பாவ கிரகம் அப்படிதான் சொல்லுச்சு, உங்களுக்கு ஒரு முன்னோர் தோஷம் இருக்குது, உனக்கு அப்படி இருக்குது இப்படின்னு சொன்னோங்க. நாம சொந்த வெளியும் சொல்றது யாரும் கேட்கறது இல்லை, ஜோசியர் சொல்றதான் கேட்கிறாங்க. நம்ம நூல் சொல்லுகிறது, அறநூல் நீதி நூல் எல்லாம் சொல்லுகிறது, ஒருவர் வினைக்கு இன்னொருவர் ஈடாக மாட்டார். அவரவர் வினைக்கு தான் அவர். எனக்கு பசித்தா நான் தான் சாப்பிடணும், எனக்கான பசிக்கு நீங்க சாப்பிட முடியாது, உங்களுடைய பசிக்கு நான் சாப்பிட முடியாது. அப்படி இருக்கும்போது இன்னொரு வினை நான் எப்படி ஏற்க முடியும் அப்படிங்கிறதுதான் அடிப்படையான கருத்துங்க. அதைத்தான் இந்த செய்யுள் வைத்து ஆசிரியர் காட்டுகிறார். ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. அவ்வினைஞர், அதாவது வினைகளை செய்கின்ற உயிர்கள், அவ்வினையை செய்வதனில் அந்த வினையை செய்வதற்கு இடமாகிய உடலில், நம் உடம்போடு இருந்தால் வினை செய்ய முடியும். எனவே வினையை செய்கின்ற உயிர்கள் அந்த வினையை செய்வதற்கான உடலில் தாம் சென்று அந்த உடம்போடு பொருந்தி நின்று அவ்வினையை பேராமல் ஊட்டுகிறான். ரொம்ப முக்கியமான தொடர், பேராமல் ஊட்டுகிறான். அவ்வினையின் பயனை மாறி பெறலாமல், ரெண்டு சொல்லிச்சு, மாறி ஒண்ணு, பெறலாமல் அப்போ சொல்லிச்சார். மாறி பெறலாமல் ஊட்டி நுகரச் செய்கிற இறைவன் செயலால் அவன் மாற்றியும் ஊட்ட மாட்டான். பிறள் சாட்சியில, பிறள் சாட்சின்னு சொல்லுவாங்க தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோர்ட்ல போய் முதல்ல போலீஸ்காரன் கேட்கும் போது, ஆமா சார் நான் பார்த்தேன்மா, நீதிமன்றத்தை போனேன் சார் அவர் அடிச்சாரு நான் சொல்லிட்டேன், நான் பார்க்கவே இல்லைம்மா, அதுதான் சாட்சி, பிறள் சாட்சின்னு மனுவை வழக்கு தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி சாமி எப்போதும் பிறள் அப்படின்னு மாறி ஊட்ட மாட்டார். அதே சமயத்துல அவரவர் வினையை அவரவருக்கு தான் ஊட்டுவார். அப்படிங்கிறதான் மாறி பிறழாமல் ஊட்டி நுகரச் செய்கின்ற இறைவன் செயலால். எப்படி அவருக்கு செய்கிறார்கள்? காந்த பசாசம் போல் ஒருவன் எடுத்து நேராக பிடித்த போது இரும்பினை இருக்கும் காந்தம் போல, இரும்பை இருக்கின்ற காந்தம் போல அவ்வினையை நுகராறு, அவ்வினையின் பயனை அவ்வாறு நுகராராயில் ஆங்கு தாம் அறிந்து அணைப்பர் உயிர் அறிவும் செயலுமின்றி மரத்தில் மரப்புண்டு கிடக்கும் பெத்த காலத்தில் அவ்வினை பயனை உயிருக்கு சொல்றார். அவ்வினை பயனை இவருக்கு உரியதென்று தெரிந்து வேறு யார் கூட்டுவிப்பார்? கேள்வி, விடை என்ன? ஒருவரும் இல்லை. நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு உதாரணமா புரிஞ்சுக்கிறத வச்சுக்கோம். எல்லாரும் செல்போன் வச்சிருக்கிறோம், மாதமான நம்ம பேசுற அளவுக்கு பணம் கட்டணும். திடீர்னு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா $2000 வந்துச்சு பில்லு. உங்களுக்கு என்ன ஆயிடும்? ஹார்ட் அட்டாக்கே வந்து போனையே நான் பயன்படுத்தி $2000 பில்லு வந்துச்சு.
அவன் இங்கே எனக்கு காட்டு போடு, நான் யாராவது பேசினேன் எனக்கு போடு, எத்தனை மணிக்கு பேசணும் போடு அப்படி என் நம்பரை கொடுத்து நான் எந்த சிம் கார்டு வாங்கிட்டு அவனை கேட்டேன்னா அவன் எடுத்து பார்த்துட்டு சார் சாரி சார் ஒரு சின்ன ப்ராப்ளம், ஒரு எழுத்து மாறி பிடிச்சிட்டு அந்த 10 நம்பர்ல 8 நம்பர்ல ஒரு வேற நம்பருக்கு தொடர்பு உங்களுக்கு வந்துருச்சு சார். அப்புறம் சொன்னாங்கன்னா என்ன ஆகுது, கேஸ் போட்டு முதல் பெனால்ட்டி கட்டலாம்னு சொல்ல மாட்டோம். சாதாரண பயன்படுத்துகிற ஃபோனுக்கு பில்லு கட்டும்போது மாறி வந்துருச்சுன்னா நீங்கள் வழக்கு தொடுக்கலாம், உரிமை கொடுக்கப்படுது. இது ஹியூமன் ரைட்ஸ் சரிங்களா, கன்சியூமர் கோர்ட்டில் போட்டு தெரியுமில்ல அப்படின்னு சொல்கிறோமே. சிவபெருமான் வந்து நான் செஞ்ச பாவத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்குரிய பில்லை எனக்கு கொடுத்தாருன்னா கன்சியூமர் போடலாமா வேண்டாமா? நிச்சயமா போட்டுதான். உயர்த்தி படியேறி நீ தான் சுந்தர ஏற்றியாயா, நாம உன்னை படியேற்றுறேன், நான் செய்யாத பாவத்துக்கு என்னையா அனுபவிக்க வைக்கிற அப்படின்னு அவர் நீதிமன்றத்தில் ஏற்றிடலாமா? தாராளமாக ஏற்றிடலாம். அவரெல்லாம் கலக்கிறாங்க. ஏன் அவன் தப்பே செய்ய மாட்டான். எனவே இது போல பில்லில் பிராமணம் வரலாம், ஆனால் அவருடைய கருணையில் ஒருவரும் பிரச்சனை இல்லை. அவன் சரியாக மட்டும்தான் ஓட்டுவான். ஆனால் சொன்னாரு, அவரை போல அறிந்து கூட்டுவான் யார்? ஒருவரும் இல்லை. ஆனால் எவ்வளவு கோடான கோடி உயிர்கள், உயிருடைய எண்ணிக்கை கோடான கோடி, அத்தனை உயிருடைய வினையும் புத்தி தத்துவத்தில் பற்றுக்கோடா கிடக்குது. அதை எடுத்து ஊட்டும் போது கொஞ்சம் தவறு நடந்துருச்சு சாரின்னு சொல்லுவாரா என்ன? ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. எனவே அவன் ஊட்டுவதில் நிச்சயமாக கருணை இருக்கிறது. ஒருவருக்கான ஒரு வினையை இன்னொருவருக்கு ஒருபோதும் ஊட்ட மாட்டான் இறைவன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் அவனுடைய கருணை உங்கள் அறிவுக்கு உணர்த்தும் என்பதை சொல்லி, இப்ப நமக்கு இறைவன் தேநீரை ஊட்டுகிறார். நம்ம வினை பயிர் தேநீர் பருகிற நேரம் என்பதனால தேநீர் பருகி விட்டு வீட்டு செஞ்சு